பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி கொடுக்குற பெற்றவங்க ஆண் குழந்தைகளுக்கும் குட் டச் பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு தன்னோட 2 குழந்தைகள்கிட்டையும் சரிசமமாக கேட்டு பழக ஆரம்பிங்க. இந்த பையன் 2ஆம் கிளாஸ் படிக்கையில் தன்னோட சீனியர் இவன் வாஷ்ரூம் போகையில் 3 பேர் இவனை சுற்றி நின்று அடித்து துன்புறுத்தி இவனை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பெற்றவங்கள்ட்ட சொல்கிறதுன்னு தெரியாத அறியாத வயசில் இவன் ரொம்பவே மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கான். கொஞ்ச நாட்கள் போக போக அவன் தன்னோட 13 வயசுல தான் நம்ம செஞ்சது தப்பா ரைட்டா ஒன்றும் புரியாமல் தன்னைத்தானே ப்ளேம் பண்ணி சூசைட் அட்டெம்ப்டும் பண்ணியிருக்கான். பல முறை சூசைட் அட்டம் பண்ணி அதுக்கப்புறமா தன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட 16 வயசில் சொல்கிறான். 16 வயசில் சொல்லையில் தன்னோட பெற்றவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க, பயப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே நீ காரணம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவன் ரியலைஸ் பண்ணி தன்னோட லைஃப்லேருந்து வெளியில் வந்து தன்னோட 20 வயசில் அவன் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் இது எதுக்குமே நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணவங்களுக்கு அவங்க பெற்றவங்க தானே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கெரியரை க்ரோத் பண்ணுறதுக்காக இந்த பையன் தன்னோட லைஃப்பை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னோட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க.